Hello friends, welcome to amalikitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா மட்டன் அண்ட் பீஃப்ல வந்து கோலா உருண்டை ரெசிபி போட்டுருப்போம். ரொம்ப டிஃப்ரெண்டான இந்த கோலா உருண்டை ரெசிபியை நம்ம வந்து வாழைக்காய் வச்சு தாங்க பண்ண போறோம். ஆமாங்க, வாழைக்காய் கோலா உருண்டை. நீங்களா இதை வந்து வாழைக்காயில பண்ணதுன்னு சொல்றதுக்கு இடையில யாருனாலையும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்மளோட வாழைக்காய் கோலாவோட ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாழைக்காய் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வாழைக்காவை 2 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு உருளைக்கிழங்கு 1 சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வாழைக்காய் எடுத்தாலும் அதுக்கு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாழைக்காய் கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்க போகும்போது அதோட ரெண்டும் சேரும்போது அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 வாழைக்காவும் ஒரு உருளைக்கிழங்கும் இதோட எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2ஆக நறுக்கிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த வாழைக்காவை வந்து உருளைக்கிழங்கையும் வாழைக்காவையும் நறுக்கிக்கலாம். வாழைக்காவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம நறுக்கி எடுத்துட்டாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து சட்டியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் பண்ண போகும்போது டைம் சேவ் ஆகும், கொஞ்சம் குயிக்காகவும் முடியும். ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இது வேகிற அளவுக்கு வந்து சால்ட் போட்டுக்கலாம். இதை போட்டு கரெக்டாக நான் ஒரு விசில் விட்டு ரொம்ப வேக விடாமல் ஒரு பாதி அளவுக்கு வேகிற மாதிரி பார்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை தோல் உரிச்சிக்கலாம். இப்போது வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இப்போ இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம எடுத்து உரமாக வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்து அதை அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பின்னாடி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை இது கூட சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு 3லேருந்து 4 துண்டு அளவுக்கு பட்டை துண்டுகள் அதையும் இது கூட சேர்த்துடலாம். 2 ஏலக்காய் பீஸ் அதையும் இது கூடயே சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சியும் பூண்டும் முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பல் பூண்டும் ஒரு சின்ன இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட போட்டு இது எல்லாத்தையும் வந்து குறப்பாக நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம வந்து குறப்பாக வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அரைக்காமல் இந்த மாதிரி குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வாழைக்காய் அதையும் சேர்த்து வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதை வந்து அரை வேக்காடு வந்து காயை வேக வச்சு நீங்கள் வந்து கேரட் துருவி கூட நீங்கள் வந்து இந்த மசாலாவோட சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ நம்ம மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கூடவோ குறையவோ வந்து இருக்கும். நீங்கள் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவு நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு கோலா உருண்டை மாவு இல்லைன்னா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம நார்மலாக உருட்ட போகும்போது கையில் வந்து நமக்கு பிசு பிசுன்னு விட்டும். இதுக்கு வந்து கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து நல்லா 2 கையிலையும் உள்ளங்கையில் வச்சு நம்ம உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அழகான சேஃபில் வந்து நமக்கு வந்து கோலா உருண்டை பால்ஸ் கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் கண்டினியூவாக வந்து நம்ம ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வந்து கோலா உருண்டை மிக்சரையும் உருட்டி எடுத்துட்டாச்சு. வாங்க இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் இப்போ இந்த பால்ஸை ஒன்றுன்னா வந்து எண்ணெயில் போட்டுடலாம். வெஜிடேரியன் ரெசிபியை கூட பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஸ்டைலில் பண்ண போகும்போது அதை எல்லோரும் வந்து சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வாழைக்கால நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கோலா உருண்டை ரெசிபி செய்ய போகும்போது அதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லோரும் லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு வெந்ததும் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு பெரட்டி விட்டலாம். கோலா உருண்டை மிக்சர் உள்ளார போட்ட பின்னால் நம்ம உடனே பெரட்டி விடாமல் கொஞ்சம் வேக விட்டு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பெரட்டணும் அப்படின்னா அடுத்த சைடு வேகும். இப்போ 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வெந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பீஃப் கோலா உருண்டை அண்ட் மட்டன் கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
இது வாழைக்கால பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்கிறது கிடையில யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.